வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட எம்பிக்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எம்பிக்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் சந்திப்பு மேற்கொண்டு வருகின்றனர். கனிமொழி, சஞ்சய் சாவ் உள்ளிட்ட எம்பிக்கள் பங்கேற்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ரஷ்யா, லாட்வியா, கிரீஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்ற கனிமொழி எம்பி தலைமையிலான குழு ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட எம்பிக்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் சந்திப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை, ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்லும் விதமாக 7 எம்பிக்கள் கொண்ட குழு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டது. இந்த நிலையில் தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை எம்பிக்கள் குழு சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எம்பிக்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் தற்போது டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்க பல்வேறு நாடுகளுக்கு சென்றுள்ள எம்பிக்கள் குழுவானது தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். அதாவது எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் அளித்து வரும் ஆதரவை அம்பலப்படுத்தி பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் கொள்கையை விளக்கும் நோக்கில் எம்பிக்கள் குழு 33 நாடுகளுக்கு சென்றது. குறிப்பாக அங்கு அந்த நாட்டு மூத்த அரசியல் பிரமுகர்களை சந்தித்து பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு, பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இந்தியா மேற்கொண்ட தாக்குதல் குறித்து விளக்கி வந்தனர். குறிப்பாக இந்த குழுவில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இடம்பெற்றிருந்தனர். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர், ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த சஞ்சய் குமார் ஜா, அதே போன்று பாஜகவின் பைஜெயந்த் பாண்டா, திமுகவின் கனிமொழி, தேசியவாத காங்கிரசின் சுப்ரியா சூலே, சிவசேனா கட்சியின் ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் தலைமையில் இந்த குழுக்களானது அமைக்கப்பட்டிருந்தது. இதற்கு கொலம்பியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த நிலையில்தான் தற்போது ஒவ்வொரு குழுவாக தங்களது சுற்றுப்பயணங்களை முடித்துவிட்டு வெளிநாடுகளில் தங்களது சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு தற்போது எம்பிக்கள் ஊர் திரும்பி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 3ஆம் தேதி திமுக எம்பி கனிமொழி வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டு தமிழ்நாடு திரும்பினார். அப்போது சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது எந்த ஒரு நாடும் பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்ளாது எனவும் பல நாடுகள் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எம்பிக்கள் குழுவானது தற்போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்திருக்கின்றனர். குறிப்பாக கனிமொழி தலைமையிலான குழுவும் சஞ்சய் ஜா தலைமையிலான குழுவும் தற்போது ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ரஷ்யா, லாட்வியா, ஸ்லோவேனியா, கிரீஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு கனிமொழி எம்பி தலைமையிலான குழு சென்று அந்த நாட்டு பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி காவ்யா.